குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 2. ஸோ திருப்பதியில் காலை எழுந்தவன கீழே காஃபி குடிக்கலான்னு வந்தாங்க. காஃபி வாங்கியாச்சு. ஸோ அப்படியே இங்கே பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க. செம்ம பரபரப்பா திருப்பதி இயங்கிட்டு இருக்கு. திருமலை போய் சுவாமியை பார்க்க சுட சுட காஃபி சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்குங்க. 20 ரூபா ஒரு காஃபி. ஓகே, குடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ சூப்பராக சொல்ல முடியாது. ஸோ அப்படியே பின்னாடி பாருங்க, இவ்வளோ கூட்டம் தெரியுதா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதர்ஷனுக்காக நிற்கிறாங்க. சர்வதர்ஷன் லைன் இன்னைக்கு காலையில் தர ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் 4 o'clock அப்படி லைனில் நின்னாதான் நீங்கள் ஒரு கரெக்டாக வாங்கிட்டு போகிற இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு இத்தனை டிக்கெட் தருவாங்க, 35-40 டிக்கெட் தருவாங்க, அதுக்கு மேலே கூட தருவாங்க. நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் காலையே வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லைனை நின்று அந்த கூட்டத்தில் நீங்கள் லைனை நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கணும். மேலே போனால் இன்னொரு கூட்டம் இருக்கும், அங்கேயே நின்று நீங்கள் சாமியை பார்க்கணும். ஆயிடுங்க, ஒரு நாள் ஆயிடுங்க சாமியை பார்க்க. சனிக்கிழமை வர சொல்லவே தேவையில்ல, காலைலப்பா நைட்டான சாமியை பார்த்து விளையாடுறதுக்கு. சர்வதர்ஷனா இப்படி தான் நீங்கள் போகணும். இங்கே நாட் ஓன்லி இந்த கெஸ்ட் ஹவுஸில் மட்டும் இல்லை, கீழ் திருப்பதி எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லையும் வந்து சர்வதர்ஷனுக்கு டோக்கன் தருவாங்க. மேல் திருப்பதி தருவாங்கன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லையும். ஸோ திருப்பதி பாருங்க, காலையில் எப்படி இயங்கிட்டு இருக்கு பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்கு. நான் ஸ்டே பண்ணிக்கிற விஷ்ணு நிவாஸில் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இப்போ. அப்படியே நீங்கள் பாருங்க, அங்கே ஒரு கூட்டத்தை நான் காட்டுறேன் பாருங்க. எங்கெங்க இத்தனை கூட்டம் வந்தீங்கன்ற மாதிரி அவ்வளோ ரஷ்ஷாக லைனில் நிற்பாங்க தர்ஷனை பார்க்க, சுவாமியை பார்க்க தான். ஸோ அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதை பாருங்க. காலையிலேயெல்லாம் பாருங்க, பஸ்ஸுக்கெல்லாம் போக எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பஸ் நின்றுட்டு இருக்கு. இந்த பஸ்ஸில் திருமலை போகிறதுக்கு பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கு. ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஏன்னா ஆளுங்க நகர மாட்டாங்க இங்கே, அதுக்காக தான் அவங்க அப்படியே ஹார்ன் அடிக்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த லைன்ல அன்னைக்கு போகுதா, எல்லாம் திருமலைக்கு போகிறதுக்கு சர்வதர்ஷனுக்காக நிற்கிறாங்க. இங்கே லைன் இங்கேயே நிற்பாங்க காலையிலே கூட்டத்துக்காக. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அவங்க போயிடுவாங்க மேலே, அதான் கூட்டம். லைனாக பஸ் நிற்குது பாருங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே திருமலை போகிறதுக்காக நிற்குது. 2 வகை பஸ் இருக்கும். நார்மல் பஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இன்னொன்று ஏசி பஸ்ஸு. ஸோ 2 வகை பஸ்ஸு நிற்கும். உங்களுக்கு எந்த பஸ்ஸு காலியாக இருக்கோ நீங்கள் போங்க. இது நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஆக்சுவல் இந்த பஸ்ஸு தரோம் உங்களுக்கு. அது ஏன்னா இது அந்த பழைய சின்ன வயசுலேருந்து இந்த பஸ்ஸில் நான் வரேன். செம்ம மெமரிஸாக இருக்கும் இந்த பஸ் எல்லாம் வந்தேன்னா. இப்போ வர பஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஏசி பஸ் ஆக்சுவலாக இது வந்து நார்மல் பஸ் மாதிரி தான். ஸோ நாங்கள் இப்போ காலைல இது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே திருமலைக்கு போயிடுவோம். திருமலைக்கு போய் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக தர்ஷனி. இன்னைக்கு நாங்கள் பிடிச்சா புக் பண்ணியிருக்கோம். அது எப்படி நான் போய் மேலே போய் நான் சொல்கிறேன். ஸோ நான் அப்படியே திருமலை பஸ்ஸில் போகிறப்போ அந்த வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே மலைகள், நேச்சர், இங்கேருந்து மேலே போக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக சில் கிளைமேட்டாக இருந்தால் கீழே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அப்படியே மேலே போய் செம்ம கிளைமேட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து சம்மரு, பட் மேலே எப்படி இருக்கும்னு தெரியல. நான் மேலே போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது. ஸோ அதே மாதிரி மேலே போயிட்டு எப்படி ரூம் புக் பண்ணணும், சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அங்கே போனால் அது ரூம் கிடைக்கும். அதே மாதிரி ரூம் புக் பண்ணாலும் அங்கே போனால் அது ரூம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எந்த லைனில் நிற்கணும், சாமி பார்க்கும்போது மேல் திருப்பதியில் போயிட்டு திருமலையில் போயிட்டு எந்த சுவாமியை பார்க்கணும், கிளியராக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஏன் கூட இன்னைக்கு டிஜிட்டலாக இந்த திருமலையை சுற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க மேலே போய் சுற்றி பார்ப்போம் திருமலையை. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கேயே நிறைய லைன்ஸ் பிரிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு நாளைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. அதான் இந்த லைனில் நிற்கிறாங்க தரிசனம் பண்ண. அதான் நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பஸ் டிக்கெட் எடுத்துட்டு, ஸோ பஸ் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்கிறோம். மேலே திருமலா போகிறதுக்கு ஏசி பஸ் இருக்குது, நான் ஏசி பஸ் இருக்குது. அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோ, அப்புக்கு மட்டும் எவ்வளோ, டவுனுக்கு மட்டும் எவ்வளோன்னு கிளியராக சொல்கிறோம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை, செம்ம கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. நல்ல கூட்டம், அப்படியே வைபாக நிறைஞ்சி வழியுது. எங்கே திரும்பினாலும் மனுஷங்க தலையாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமி தர்ஷன் புக் பண்ணியிருக்கோம், தர்ஷன் பார்க்க பெருமாளை. ஸோ உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி நாங்கள் புக்கெலாம் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் மேலே போய் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. வாங்க எங்க டிஸ்டல் ட்ராவல் பண்ணி திருமலை சுற்றி பாருங்க எங்களோட. இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பஸ் வரல. எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. இப்போ லைனாக பஸ் வரப்பாங்க, ஏசி நான் ஏசின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே காட்டுறேன் வீடியோ, நீங்களும் பாருங்க எப்படி அடிச்சு பிடிச்சி எல்லா பஸ்ஸில் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரிலாக்ஸாக போய் பஸ்ஸில் ஏறி உங்களோட வியூலாம் காட்டுறேன், என் கூட நீங்களும் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை வேற ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, செம பரபரப்பாக இருக்கும் இங்கெல்லாம். இங்கே ஜீப்பும் இருக்கு, நீங்க ஜீப்பில் போனால் ஜீப்லேயும் போகலாம், அப்புறம் பஸ்லேயும் போகலாம். அங்கே பாருங்க பஸ் வந்துச்சு பாருங்க. இது வந்து நான் ஏசி பஸ்ஸு, இதில் போகிறவங்க இது போகலாம், பட் நாங்கள் ஏசி பஸ்ஸில் போகிறோம். இது
இது நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ்ங்க இந்த பஸ்ல. சின்ன வயசு அதிகமாக இந்த பஸ்ல தான் போயிருக்கேன். அங்க பாருங்க பஸ் போகுது, அப்படியே ஏறுறாங்க பாருங்க. அடிச்சுக்கிட்டு ஏறுவாங்க. இங்க பொறுமையா ஏற மாட்டாங்க பஸ்ல. இங்க நிறைய பஸ் வரும், ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்பீடா போய் ஏறினா சாமியை பார்க்கணும் அந்த மைண்ட் செட் தான் எல்லாரும் இருப்பாங்க இங்க. இப்போ நம்மளோட டாஸ்கே வந்து பஸ்ல போய் இடம் பிடிச்சி உக்காடுறதுனா, சிங்கிளா போனா ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ ஃபேமிலியோட இருப்போம், அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் இடம் பிடிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. பட் இடம் பிடிக்கிறது எப்படி நான் காமிக்கிறோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறதுக்காக நல்ல பிளேஸும் பிடிக்கிறேன். ஸோ சீக்கிரமா இடம் பிடிக்கிறேன். உங்களுக்காக நல்ல வியூ பாயிண்ட் நான் காட்டுறேன். வாங்க எங்க நீங்களும் டிராவல் பண்ணுங்க பஸ்ல, எப்படி எல்லாம் சொல்லி பார்ப்போம். நம்ம செம ஃபன்னா இருக்க போகுது. மேல எல்லாம் எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு, மேல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த விஷ்ணுவாசியை டாடா காமிச்சிடலாம். இன்னைக்கு டாடா காமிச்சு திருப்பி நாங்கள் வரப்போறோம். அது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கான கோட்டா இங்க விஷ்ணுவாசத்துல கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. இப்போ மேலே போறோம். ஸோ திருப்பி நாளைக்கு வந்து ஸ்டே பண்ண போறோம் கீழ் திருப்பதியில். அது எங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே வரேன். பாருங்க நீங்க அங்கே பாருங்க ஃப்ரீ பஸ்ஸை பாருங்க. இது திருமலையில தான் இருக்கும். திருப்பதியில் ஃப்ரீ பஸ் வந்திருக்கு, இங்கே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். பட் ஆச்சரியமா திருப்பதிலையும் கீழ் திருப்பதியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பஸ் வருது, பார்ப்போம் 2 ஏசி பஸ்ஸா நான் ஒரு ஏசி பஸ்ஸான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க பஸ் வருதா, இந்த பஸ்ஸை ஏற பிளான் பண்றோம். பட் கூட்டமா இருக்கு, பார்ப்போம் ஏற முடியுதான்ட்டு. இப்போ நீங்க பார்க்கறது விஷ்ணுநிவாஸோட கெஸ்ட் ஹவுஸ். இங்க கேட்டுன்னு சொல்லியிருக்கா. ஸோ இங்கே தான் வந்து ஏசி பஸ்லாம் நிற்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. விஷ்ணுநிவாஸ் கேட் ஃப்ரண்ட் கேட்லேயே பஸ்லாம் வரோம். பட் ஆனால் இங்கே நின்று ஃபுல் ஆகிட்டு தான் அங்கே வரோம். பட் அங்கே நிற்காதீங்க. ஸோ கேட் 3ல வந்து நில்லுங்க. இங்கே பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கேயே நீங்கள் அழகாக ஏறிக்கலாம் பஸ் எல்லாம். ஸோ இதான் ஏசி பஸ்ஸு. நான் உள்ளே போயிட்டு அழகாக ஏறுறேன். பாருங்கள் நீங்கள் ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு. ஆனால் செம ஒர்ஸ்டாக இருக்கு. மக்கள் பஸ்ஸை பார்த்தா எல்லாம் ஏறிடுறாங்க. பஸ் டிபெண்டாக இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ் அதிகமாக விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்தா ஒரு நிமிஷம் தான் ஃபுல்லாக இருக்குது பஸ். நம்ம அவ்வளோ சீக்கிரம் அடிச்சுட்டு உள்ள ஏறுற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று நிறைய பஸ் பார்த்தோம், பட் இன்னைக்கு பஸ்ஸே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. கூட்டம் வருது தெரியுது, ஏன் பஸ் இவ்வளவு லிமிட்டடா விட்டுருக்காங்கன்னு தெரியல. அதுவும் சனிக்கிழமைனா கண்டிப்பா கூட்டம் வரதான் செய்யும். ஏன்னா மக்கள்லாம் பஸ்ல போது எதிர்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறமா தான் அவங்க வந்து வேனு அப்புறமா கார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பஸ் கவர்மெண்ட் பஸ் வந்து டிமாண்ட் இருக்காங்க. அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு. அதுவும் நான் ஏறுற டைம் வந்து 7:30 மணிக்கு. ஆனால் பாருங்க பஸ் இல்லைன்றாங்க. எல்லாரும் தர்ஷனுக்கு போகணும், டைம் ஆகும். ஆனால் வேனும் ஜிபேலாம் ஒரே ரேட்டு 20 ரூபா 30 ரூபா வித்தியாசமா இருக்கு. பட் எல்லாரும் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏறுவாங்க. நானும் அதான் ஏறிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா. நாங்கள் ஜிபே கேட்க போனோம். கேட்குறப்பயே வந்து பஸ் வந்து நாங்கள் உள்ளே ஏறிட்டோம். இப்படியே உள்ளே ஏறியாச்சு. நாம அப்படியே வந்து எங்களோட ட்ராவல் பண்ணுங்க. அப்படியே அழகாக நான் காட்டுறேன் உங்களுக்கு திருமலையை சுற்றி சூப்பரா. ஸோ கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறின அப்புறமா இப்போ டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து இங்கே பஸ்ல ஏற வேண்டியதுதான். டிக்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் டிக்கெட் ப்ரைஸு. ஸோ இதுதான் டிக்கெட் ப்ரைஸு. ஏசி பஸ்ஸுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 110 ருபீஸும், சில்ட்ரனுக்கு வந்து 80யும், நான் ஏசியில் வந்து 90 அடல்ட்டுக்கும் 50 சில்ட்ரனுக்கும் இருக்குது. இதே நீங்கள் அப் அண்ட் டவுன் வாங்கினீங்கன்னா 10 ருபீஸ் கம்மியாகும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு காமிக்கணும். அபோவ் 60 இருந்தால் நீங்கள் ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா நான் ஏசி பஸ்ஸில் வந்து 70 ருபீஸும் ஏசி பஸ்ஸில் 80 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கீமு. அப்படியே நம்ம பஸ்ஸை நோக்கி கிளம்புவோம். ஸோ பஸ் டிக்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் விஷ்ணுநிவாஸ் வெளியிலேயே கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்கேயுமே பஸ் டிக்கெட்லாம் கொடுக்கல, இங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பஸ் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பஸ்ல ஏறி போனீங்கன்னா செக்கிங் முடிச்ச அப்புறமா அப்படியே நம்ம மேலே போக வேண்டியதுதான். வாங்க. உங்களுக்கு பஸ் டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணோம் டவுட்டாக இருக்குன்னா எங்கள் சேனல்களில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஆக்சுவலாக நான் எல்லாமே டீட்டெயிலாக தான் காமிச்சிருக்கேன். ஏதாச்சும் புரியலன்னா சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த டேர்னிங் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மலைக்கு அழகா. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே பாருங்க டிக்கெட் எடுத்து அப்படியே டேர்னிங் எடுத்து அப்படின்னு போக போகிறோம். ஆனால் திருப்பி இன்னொரு ஸ்டாப்பில் நிற்க போகிறோம். என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஐகானிக் ஸ்பாட் திருப்பதி இது காட்டுறாங்க பாருங்க. செம்ம ஸ்பாட் ஆக்சுவலாக இது. பாருங்க அந்த மலையோட அந்த ஃபோட்டோ கர்டர் சூப்பராக இருக்கு. காளி கோபுரம் பாருங்க. இது காளி கோபுரமா தெரியும். மேலே போனால் காளி கோபுரம் வரும் போல. ஸோ அங்கே பாருங்க மலையோட சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க அலிப்பிரி மெட்டு. நடந்து போகிற பாதை தான். நீங்கள் நடந்து போனால் இப்படி வந்து போகலாம்.
பாருங்க வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுதான் நம்ம வந்து ரூம்ல இருந்து நம்ம கீழ் திருப்பத்துல அழகா எல்லா இடத்துலயும் தெரியும், அந்த மலை தான் இது. அங்க பாருங்க பஸ் நிக்குது, இங்க செக் பாயிண்ட் ஆக்சுவலா இது. ஸோ இங்கே தான் செக் பாயிண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செக் பண்ணி தான் பஸ்ஸில் ஏறுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க உங்களை. வந்துச்சு பஸ்ஸு, வாங்க ஏறிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக செக் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செக் பாயிண்ட்ல ஒரு சில விஷயங்கள் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ செக் பண்ணுறாங்க. நீங்கள் பஸ்ஸில் ஓடி வந்து இடம் பிடிச்சி பேக்லாம் செட்டில் பண்ணி உட்கார்ந்தாலும், ஸோ இந்த செக் பாயிண்ட்டில் நீங்கள் திருப்பி என் பேக்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக செக்அப் அலோவ் பண்ணப்போ செக் பண்ண அப்புறமா தான் அவங்க அவ்வளோவே பண்ணுவாங்க திருமலையில். அப்படி என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தெரியுமா? நான் அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் நான்வெஜ்ஜு, பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவரு, அப்புறமா வந்து கத்தி, ஸோ ஏதாச்சும் டூல்ஸு அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்கஹால், ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் இந்த விஷயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப செக்யூராக சூப்பராக மேலே திருப்பி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ க்ளீனாக மேலே வச்சிருக்காங்க, அதனால ரொம்ப செக்யூராக பார்த்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக் பாயிண்ட்லாம் முடிச்ச அப்புறமா தான் மேலேயே போகணும் அழகா. இப்போ முடிஞ்சிச்சு, நாங்கள் அழகாக பஸ்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருமலா போகிறதுக்கான ஒரு தடங்களும் இல்லை. ஸோ அழகாக மேலே போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். வாங்க என்ஜாய் பண்ணாமல் வியூவை பார்த்துட்டு. ஸோ நம்ம இந்த எல்லாம் கோவிந்தான்னு கத்துறாங்களே, எனக்கு வடிவேலு படம் ஞாபகம் தான் எனக்கு, அப்படிதான் எல்லாம் தெரியும் கோவிந்தான்னு கத்துறாங்க, நல்லா இருக்கு. ஸோ அப்படியே பஸ்ஸையும் பார்ப்போம், அப்படி இதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மலை பார்க்குறீங்களா, இந்த மலைக்கு கீழே கீழ் திருப்பத்தில் ஒரு கோயில் இருக்கு, அதாவது சிவன் கோயில் இருக்கு. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், அந்த கோயிலுக்கும் போயிருக்கேன். கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஃபுல் வீடியோ லிங்க், ஐ பட்டனும் ஃபுல் வீடியோ லிங்க் தரேன். அந்த சூப்பரான சிவன் கோயிலை பாருங்க. அப்படியே இந்த மலைக்கு கீழே தான் இந்த கோயிலே இருக்கு. தண்ணியும் வரும், நான் போறப்ப தண்ணி வரல, பட் அந்த சொட்டு சொட்டு தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் கிளீனா காமிச்சிருப்பேன், இந்த மலை தொட்டே காமிச்சிருப்பேன். கபிலேஸ்வரர் டெம்பிள் ஆக்சுவலா இது. பாருங்க ரொம்ப அழகான பூக்கள்லாம் இங்க பூத்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல. அப்புறமா நார்மல் ஆயிடுது. அடர்ந்த காட்டுக்குள்ள தான் திருப்பதியே இருக்கு. சூப்பரா ரோட்லாம் கிளாஸ் ரோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான வியூ பாயிண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே அங்க பாருங்க. இதுதான் நான் சொன்னேன், வியூ பாயிண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும் மேல போக போக. பாருங்க நம்ம இப்படிதான் வந்தோம், கீழே வண்டி வருது. ஸோ வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் என்னோட சேர்ந்து நிற்கும். கீழே சிட்டி தெரியுது இந்த சைடில். உங்களால் வீடியோவில் பார்க்க முடியாது, பட் என்னால் பார்க்க முடியாது. இங்கே அடிச்சு வியூ பாயிண்ட் பாருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கு. மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். தெரிஞ்சிடும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக் வந்துட்டோங்க. நாங்கள் மேலே வந்தாச்சு, சூப்பராக திருமலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளோ நுழைஞ்சாச்சு திருமலைக்குள்ள. விண்மில் நிறைய இருக்கு இங்கே இந்த இடத்துல. ஸோ ஒரு வழியா திருமலைக்கு வந்து ரீச் ஆயாச்சு சூப்பரா. இப்போ நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம் திருமலையில். சிஆர்ஓ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம புக் பண்ண ரிசிப்டை காமிச்சா அவங்க
மெசேஜ் அனுப்புவாங்க நமக்கு. அந்த ரூமில் போய் நம்ம செக்இன் பண்ணிக்கணும். அது ப்ராசஸ் நான் சொல்கிறேன், என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருமலையில் ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். வாங்க பார்ப்போம் நம்ம எப்படி ஏறுது பாருங்க. இதுவே ஒரு மலை தான். மலையில் ஊரை கட்டி வச்சிருக்காங்க இவங்க சூப்பராக. அப்படியே பாருங்க, நாங்கள் இது மேலே இருந்து CRO ஆஃபீஸ் போக ஏறிட்டு இருக்கோம். ஸோ இது மலை மேலே ஏற மாதிரி தான் இருக்கும். ஸ்டிஃபாக இருக்குது. அப்படியே ஏறணும். வயசுனா ரொம்ப கஷ்டம். வேறு சுற்றி போக வழி இருக்கான்னு தெரியல. பட் நாங்கள் இப்படி தான் எப்பவுமே போவோம். ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. அதனால தான். ஸோ நிறைய கடைங்களாம் இங்கே இருக்கும். கீழ் திருப்பத்தில் செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ நேற்றுலாம் முடியலங்களால நான் இப்போ மேல் திருமலையில் வந்திருக்கேன். ஸோ வெயில் இங்கேயும் இருக்குது, ஆனால் காற்று சில்லுன்னு இருக்குங்க. அதான் டிஃப்ரென்ஸு. திருமலைக்கு வந்தால் கொஞ்சம் சில் காற்று அடிக்கும், கொஞ்சம் சில்னஸ் இருக்கும் வெயில் இருந்தாலும். ஸோ அது இங்கே இருக்குது. நான் இப்போ சொல்கிற வீடியோவில் சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குதுல, நம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஸோ வந்த உடனே அந்த செம்ம ஸ்லோப்ல இருந்து ஏறி வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இந்த மாதிரி ஏரி அங்கே நிறைய இருக்கும். ஸோ நம்ம தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரணும். ஆக்சுவலாக நிறைய வழி இருக்கு, பட் நாங்கள் இந்த சைடாக வருவோம் மூச்சு கஷ்டப்பட்டு தான். சரி வாங்க அப்படியே போவோம் நம்ம. பட் ஆனால் கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. அடிச்சு நான் சொல்கிறேன், சம்மர் ஆக்சுவலாக இது. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இப்படியே நம்ம என்ஜாய் பண்ணோம் கிளைமேட்லாம். வாங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த வழி தான் நாங்கள் வந்தோம். இந்த வழி வந்தோன்னா அங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக மக்கள் கூட்டம் தான் இங்கே. பக்தர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க திருமலைக்கு. அடுத்ததான் வந்து ஸோ நான் இப்படி வந்தேன். ஸோ நீங்கள் பஸ்ஸில் இப்படி வந்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே CRO ஆஃபீஸ் இங்கே இருக்கும். சரியா, உள்ளே போனால் நீங்கள் CRO ஆஃபீஸ்க்கு ஜெயன்னு இருப்பாங்க. போயிட்டு வந்து கூட வழி விட மாட்டாங்க, அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கும். நான் இப்போ CRO ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் போட்டிருக்கா, ஆல் ஆன்லைன் புக்கிங் ஆஃப் அக்காமடேஷன், ARP, காட்டேஜ், டோனர் ஸ்கீம், டொனேஷன், டோனர் சீனியர்ஸ் எல்லாமே இங்கே புக் பண்ணிட்டு இங்கே தான் கொண்டு போய் நீங்கள் காப்பியை காட்டணும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் இது. நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன் காப்பியை காட்டணும். ஸோ என் பின்னாடி CRO ஆஃபீஸ் தெரியுதா, இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்களா இந்த ஸ்கேன் காப்பி. ஸோ நீங்கள் புக் பண்ணதை வந்து இங்கே காட்டணும். அவங்க வந்து QR கோட் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஸ்கேன் பண்ண அப்புறமா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அக்காமடேஷன் அந்த சைட் லாகின் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரில் மெசேஜ் வரும் எந்த ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் செக்இன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஸ்கேன் பண்ண அப்புறம் வந்துடும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். வந்தோம் நான் சொல்கிறேன் எங்கன்னு சொல்லிட்டு. திருமலை ரூம் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண ரூல்ஸை. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிங்கன்னா திருமலையில். ஸோ என் பின்னாடி மிஷின் மாதிரி இருக்குது. நான் என்னன்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க. என் பின்னாடி தெரியுற அந்த CRO ஆஃபீஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் புக் பண்ண ஸ்கேன் பண்ணதை காமிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ண அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் வரும் எந்த ரூம் சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் மிஸ்மேட்சாக இருக்குது, ஃபோன் நம்பரோ சம்திங் மிஸ்மேட்சாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஸ்கேன் பண்ண அந்த காப்பி வச்சுருப்பீங்கள, அந்த ஜெராக்ஸ் காப்பி அவங்ககிட்ட காமிச்சிங்கன்னா, இந்த மிஷின் மாதிரி இருக்கு, இங்கே ஆள் நிற்கிறாங்க, எங்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் மெசேஜ் சொல்லிட்டே வராதிங்க. உள்ளே போய் CRO ஆஃபீஸ் ஸ்கேன் பண்ணி வராத பட்சத்தில் இவர்கிட்ட காமிச்சா உங்களுக்கு எந்த ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது புதுசாக கொண்டு வந்துருக்காங்க போல். ஸோ இது நல்லா இருக்குது இது. ஸோ ஏதாச்சும் மிஸ்மேட்சாக இருந்து நீங்கள் CRO ஆஃபீஸில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி நம்பர் மிஸ்மேட்சாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் ரூம் வரலன்னா எங்கள் வீட்டை காமிச்சா உங்களுக்கு எந்த ரூம் அலோகேட் ஆகிருந்துச்சு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திருமலையில் கொண்டு வந்துருக்காங்க புதுசாக இந்த வருஷம். ஸோ எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு எந்த ரூம் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ஆமாம், எங்க இருக்குன்னு தெரியல திருமலையில். இப்போ நாங்கள் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் சைடு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க, தியேட்டர் ஆரம்பிக்குது கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அந்த கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு தெரியல. நாங்கள் திருமலையில் போய் தேடுவோம். அதில் போர்டு போட்டிருக்கேன் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போவோம். வாங்க. வெயில் இருக்கிறதுனால தெரியல. இங்கே பாருங்க, கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இங்கே போர்டில். நாங்கள் அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் மேப்பும் போட்டிருக்கோம். வாங்க அப்படியே போவோம் நம்ம. எவ்வளோ கூட்டம் பாருங்க இங்கே. ஜெயின்னு இருக்கு. அப்படியே உட்காந்துருவாங்க எல்லாருமே வழியிலேயே. போறதுக்கு வழி இருக்காது, அப்படியே உட்காந்துருவாங்க எல்லாரும். யோசிக்க மாட்டாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கும் வேணும்ல ரூம் கிடைக்கான்னு சொல்லிட்டு பாவம் தேடுறாங்க. பட் எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ண அப்படி போக வேண்டியது எல்லாமே. நாங்கள் வந்து மேப்ல போட்டிருக்கோம் பாருங்க, கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. 6 நிமிஷம் தான் காட்டு, 400 மீட்டர் தான். அப்படியே வாங்க போவோம் நம்ம. பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க இங்க.
மக்கள் வெள்ளமாக இருக்குது திருமலையில். சனிக்கிழமை வேறு சொல்லவே தேவையில்ல. நிறைய குடிக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே இங்கே சேர் போட்டிருப்பாங்க, அப்படியே நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். நான் டிஃபன் சாப்பிடல, வாங்க அப்படியே சாப்பிடுவோம். நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு. ஸோ அங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து லாக்கர் அலாட்மெண்ட் சென்டர். இது நீங்கள் வந்து பேக் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அங்கே எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். அதுக்கும் இங்கே ஸோ நீங்கள் லைனில் நின்று யாராச்சும் லாக்கர் காலி பண்ணாதான் உங்களுக்கு தருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்கள். இங்கே எல்லாத்துக்கும் கூட்டம் தாங்க. வெயிட் பண்ணி தான் எல்லாமே நீங்கள் வாங்கணும் திருமலையில். பொறுமை ரொம்ப தேவை திருமலையில். ஆக்சுவலாக வந்து அன்னப்பிரசாதம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம் போன வருஷமே இருந்தது, பட் இந்த வருஷம் மாற்றிட்டாங்க, லாக்கராக மாற்றிட்டாங்க. இந்த வருஷம் எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியாது. இந்த வருஷம் பார்ப்பீங்க, அடுத்த வருஷம் இது இருக்காது, வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். நீங்கள் குழப்பமாக இருக்கும். நீங்கள் நல்லா டபுள் செக் பண்ணிட்டு வந்து திருமலையில் பாருங்கள் எதுவாக இருந்தாலும். ஸோ ஃபுல்லாக கடைங்க தாங்க, சும்மா ஃபன்னாக இருக்கும். வைப்பு தாங்க திருமலைனா வைப்னா திருமலைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே பாருங்கள், ஃப்ரீ ஷூ கீப்பிங் சென்டர். நீங்கள் ஷூலாம் வச்சுக்கணும்னா ஷூ செருப்புலாம் அழகாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கேயே ஒரு இடம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கல்யாண கட்டா என்ன தெரியுமா உங்களுக்கு? முடி காணிக்க கொடுக்கறது, பெருமாளுக்கு மொட்டை அடிக்கிறது, அந்த இடம் தான் இது. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. கூட்டம் எல்லா இடத்துலையும் கூட்டம். இந்த திருமலையில் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பொறுமை ரொம்ப வேணும் எல்லாத்துக்கும். திருமலையில் டைமும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த திருமலையில். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தான் எல்லாமே கிடைக்கும் திருமலையில், ஈஸியாக கிடைச்சிடாது. நாங்கள் திருமலையில் வந்து பஸ் ஏறி இங்கே தான் இறங்கியிருப்போம். நான் பேக் சைடில் காட்டுறதா இங்கே தான் இறங்கியிருக்கோம். ஆனால் செம்ம ஃபன் என்னன்னா, இங்கே இறங்கின இடத்துல தான் வந்து ரூமே கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஸ்லாண்டாக போவோம், பக்கத்துலேயே சிஆர்எஃப் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் தான் நம்ம வந்து செக்இன் பண்ண ரூம் வச்சு வாங்கணும். பட் ஆனால் ஒரு ஃபன் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸ் வந்து நாங்கள் கிடச்ச ரூம் தேடி தான் இங்கே வந்திருக்கோம். பட் ஆனால் ரூம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் இறங்கின இடத்துல ஆப்போசிட்லேயே வந்து பாருங்கள், கௌஸ்டிக்கும் கெஸ்ட் ஹவுஸ் காட்டுதா, இங்கேயே ரூம் இருக்குது. ஸோ அதான் சிரிப்பாக இங்கே இருக்குது. நாங்கள் சுற்றி தேடணும். பட் நாங்கள் பஸ் விட்டு இறங்கி சிஆர் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே தான் வந்திருக்கோம். இது இன்னும் தெரியாமல் நான் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கோம். ஸோ அங்கே பாருங்க, கிட்ட வந்துட்டோம். இப்போ தெரியுதா, கௌதம் கெஸ்ட் ஹவுஸ் சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஆப்போசிட்டில் தள்ளி தான் இறங்கினோம் பஸ்ஸில். ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மேலே ஏறினீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் புக் பண்ண ஸ்லிப்பை காமிச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டும் வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்த அப்புறமா நீங்களும் எங்களை மாதிரியே வந்து கிட்ட இருந்தாலும் ஊரை சுற்றிட்டு வந்து நீங்கள் அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. அப்புறமா ஆதார் கார்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ண காப்பி வச்சிங்கன்னா, ஜெராக்ஸ் பண்ண காப்பி வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ரூம் செக்இன் பண்ண முடியும். என் தம்பி பாருங்க, அங்கே தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறேன். ஜாலி வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூம்லேருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய வீடிங் தெரியுதா, என்ன தெரியுமா, இங்கேயும் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இங்கேயும் வீடெல்லாம் இருக்குது, ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் நிஜமாக சூப்பருங்க. காலை எழுந்தோடனே இந்த அழகான வியூ பாயிண்டோட இங்கே இருக்கிறது, அப்புறமா இந்த பெருமாள் பாட்டெலாம் இங்கே காலைல போடுவாங்க. செம்ம வைப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் புக் பண்ண இதாங்க கோஸ்ட்டுக்கும் ரெஸ்ட் ஹவுஸ் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த திருமலையில். இதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், வீடுங்கள்லாம் இங்கே இருக்குது. செம்ம கொடுத்து வச்சவங்க இங்கே சூப்பராக இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும் இங்கே வீட்டெல்லாம் இருந்தால். எங்களுக்கு கிடச்ச கெஸ்ட் ஹவுஸ் வந்து செம்ம கடுப்பாக இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே வந்து கோயில் கிட்டக்க இருந்தாலும் தூரக்க இருந்தாலும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஹோட்டல்ஸ்லாம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் நம்பி கீழே வந்துட்டோம். டைம் வந்து 10 ஆயிடுச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, ஏன்னா கீழேருந்து மேலே அதுக்கு டைம் ஆயிடுச்சு. செக்இனும் பண்ணியாச்சு நாங்கள் ரூமு. இங்கே ரூம் செக்இன் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். ரூமை கிடச்சிருச்சு அழகா. இப்போ நாங்கள் வந்து இந்த கௌஸ்தகம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் தேடி போயிருக்கு. ரெஸ்டாரண்ட்னா பெருசானால சின்ன ரோட்டு கடை நிறையவே இருக்கும், சாப்பிட சூப்பராகவும் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து சுவாமியை பார்க்க அப்படியே கிளம்ப வேண்டியதான். சூப்பராக இருக்கும். பெல் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி சாமி பாட்டு, பெல் சவுண்டு செம்ம வைப்பாக இருக்கும். எங்களுக்கு கிடச்சிக்க இடம் அப்படி இருக்குது. இன்னும் வைப் நிறையா இருக்கும் போகலாம். அந்த சைடு போனால் வாங்க. எப்படி ஸ்லாண்டிங்காக போகுது பாருங்கள். நம்மளே மலை மேலே இருக்கோம், பட் ஆனால் இங்கேயே அப்படி பாருங்கள், செம்ம ஸ்லாண்டிங்காக போகுது. சூப்பராக இருக்குது. ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற கெஸ்ட் ஹவுஸு, கௌஸ்தகம் கெஸ்ட் ஹவுஸு.
அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி கடையில் சாப்பிடான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க. ஸோ இங்கேயே பெஞ்சு போட்டிருப்பாங்க, டேபிள் போட்டிருப்பாங்க, அழகாக சாப்பிட்டுடலாம். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். சுட சுட அப்படியே சாப்பிட வேண்டியதான் இங்கே நம்ம. போங்க. பாருங்க, சும்மா சுட சுட பூரி போடுறாங்க. நாங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். தலைவர் சும்மா சுட சுட பூரி போடுறாரு, வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, வடை இருக்கு, இட்லி இருக்கு, என்ன வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். செம வைபா இருக்கு பிளேஸு. ஸோ நாங்கள் வந்து இங்க இருக்கிற கடையில வந்து நாங்கள் வந்து பூரி வாங்கிடுவாங்க. பாருங்க, 2 பூரி தந்திருக்காங்க. இவங்களே சட்னி வச்சிருக்காங்க, பாம்பே சட்னி. அப்புறமா வந்து தக்காளி பாம்பே சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, வேர்க்கடலை சட்னி. ஆக்சுவலா இது என்னன்னே தெரியல, இது சாம்பார் போல. அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க நம்ம. சுட சுட பூரி அழகா பிச்சு சட்னி. செம்ம ஸ்பைசியா இருக்கு சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை சட்னி, ஆந்திரா சட்னினா நல்லா பண்ணிருக்காங்க. ஆந்திரா சட்னி சொல்ல செம்ம காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ண எப்படி வந்துட்டீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி திருப்பதியெலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வாங்கி தான் நீங்கள் பூரி இல்லை தோசை ஏதாச்சும் சாப்பிட்ணும். அதுதான் ஏதி, அதுதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் கீழ் திருப்பதியில் எங்கே வேணால் சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். மஸ்ட் ட்ரை. ஸோ நல்லபடியாக பூரி சாப்பிட்டாச்சு. கடையில் போயிட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆக போகிறோம். ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இந்த ட்ரெஸ் தான் அங்கே அழகாக போட்டு சுவாமி தரிசனம் பண்ண போகிறேன். திருமலையில் போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருமலையில் சுவாமியை பார்க்குற தர்ஷன் பார்க்குற டைமில். ஸோ நம்ம தர்ஷன் பார்க்க போகிறோம்னா அந்த இடத்துல புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போயிட்டு வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்து என்ன அப்டேட்ஸ் கிளியராக சொல்கிறேன். அப்படியே நம்ம வந்து அந்த மெயின் கோபுரம் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி ரூம் புக் பண்ணோம், எப்படி தர்ஷனிக்கு புக் பண்ணோம், ஒரு அழகான ப்ராசஸ் நான் எப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வரங்க. என் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக தெரியும். என்ன திடீர்னு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் கோட்ல இருக்கோம் பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ½ hour மேலே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ யூடியூப்ல பார்க்கணும்ல, அதனால வந்து இந்த வீடியோ நான் இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன், பார்ட் 2 வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா Day 1 வந்து ½ hour நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீங்க. அதனால இந்த வீடியோஸ் அப்படியே கட் பண்ணிட்டு பார்ட் 2 வீடியோவை நான் போடுறேன். நடுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்னா தெரியல, மைக் ஆன் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரியல. நாங்கள் நிறைய காமெடியாக பேசியிருந்தோம், ஃபன்னாக பண்ணியிருந்தோம், பட் எல்லாமே போயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தோம் நாங்கள் இந்த வீடியோவில். முக்கியமாக எங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் எப்படி கிடச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மியூட் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த பார்ட் மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சகிச்சுக்கிட்டு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவும் பார்க்கணுனால இந்த வீடியோ வந்து 30 minutesல க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருமலை மேலே என்னென்ன தெப்பக்குளம் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருமலை நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். எப்படி நம்ம ஆன்லைனில் 300 டிக்கெட் புக் பண்ணோம், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணணும், எந்த லைனில் போய் நம்ம நின்று பார்க்கணும் சுவாமி தரிசனம், 300 டிக்கெட் சீனியர் சிட்டிசன் அந்த லைனை எப்படி நிற்கணும்னு சொல்லிட்டு கிளியர் கட் எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நாங்கள் காமிச்சிருப்போம். நாங்கள் போன அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கூண்டில் வந்து 3 hour மேலே போட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இப்போ கொடுத்துருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோ நாங்கள் தரோம். திருமலையுடைய வைபை நாங்கள் காட்டுறோம், திருமலையும் நாங்கள் சுற்றி காட்டுறோம் டீட்டெயிலாக. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இனிமேல் எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து 11 o'clock வீடியோ வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 2 to 3 weeksக்கு வந்து திருப்பதி வீடியோ தான் வரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் திருப்பதி போக நினைக்கிறவங்க ஆன் டைம் யூடியூப் சேனலில் போய் இந்த திருமலை வீடியோஸ்லாம் பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Acá